ஆண்டவரை தேடுறது அப்படின்னு நினைக்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அப்படியே ஜென்டிலா வந்துட்டு அப்படியே அழகா நீட்டா வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே கேட்டுட்டு அது இல்ல. இருதயத்தை உடைச்சிட்டு இயேசுவே அப்படின்னு கத்துறாங்க பாருங்க. அந்த அந்த எமோஷன்ல நான் வந்து என்னுடைய சர்ச்சில் வந்து கை தட்டும் போது பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் பார்த்து சொல்லுவான், டேய் கிறுக்குத்தனமா கை தட்டாதரா, காட்டுத்தனமா கை தட்டாத, என் ஜவ்வே கிழிஞ்சிரும் போல தெரியுது, கொஞ்சம் அமைதியா தட்டு. ஆனா அப்படி சொன்னவன் இன்னைக்கு கதையிலே இல்ல. நான் இருக்கிறேன். எதுக்குடா இப்படி முழங்கால் பண்ணிடுற? ஆண்டவரை தேடுறது அப்படின்றது, ஆண்டவர் வந்து உங்களை விருப்பப்படுறது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்குறது அப்படின்றது மேலோட்டமா அப்படியே வந்து நின்று போறதுனால ஆசீர்வாதம் உன்னை தேடி வரவே வராது மகன். உங்க அப்பா கிறிஸ்டியனா இருக்கலாம், உங்க அம்மா கிறிஸ்டியனா இருக்கலாம், அதுக்காக நீ ஏசப்பாவை ஏத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லாத. நான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைச்சதுலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, ஏசப்பாவை நீங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டது தான் உங்க லைஃப்ல நீங்க அடைஞ்ச மிகப்பெரிய வெற்றி. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு அது தெரியல, உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஏசப்பா உண்மை உள்ள தெய்வம்.